மக்களே அடினா அடி, அப்படி ஒரு அடி. லிட்ரலி அந்த மூக்கு அண்டங்காக்கா மூக்கனுக்கு தர்மடி. ஆஹா, ஆனந்தமோ ஆனந்தம், பேரானந்தம். ஒரு 100 தடவை பார்த்துட்டாங்க அந்த கிளிப்பை. திருப்பி இன்னும் 2000 தடவை பார்க்கணும். மிஸ்கின் சொல்லுவார்ல ஒரு வீடியோல, ஒரு 100 தடவை பார்த்துட்டேன், இன்னும் 2000 தடவை பார்க்கணும் அந்த படத்தை. அந்த மாதிரி இன்னைக்கு நியூஸ் 18ல நடந்த டிபேட்ல அந்த அப்பார மூக்க உடைச்சி அனுப்பிவிட்ட நம்மளோட கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. தர்மடி. இப்படித்தான் வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறாங்க இந்த பசங்க. எங்க கிட்ட வச்சுக்காதீங்க ராஜா. ஆதாரத்தோட எவிடன்ஸோட அந்த ஆன் ஸ்பாட்ல அடிச்சாரு பாருங்க அண்ணன். ஆஹா, மனசெல்லாம் குளிர்ந்து போச்சுங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க அண்ணன் ராஜ்மோகன் தான் ட்ரெண்டிங். என்னடா பேசுற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்னடா வீடியோ அது, என்ன விஷயம், கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுடான்னு உங்களோட அந்த ஆர்வம் எனக்கு தெரியுது. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. யார் யாரோட கள்ள கூட்டணின்றதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பெரியார் என்பார்கள், தந்தை பெரியார் என்பார்கள். ராமசாமி நாயக்கர்னு யார் சொல்லுவா? பாஜக ஆதரவாளர்கள் மட்டும்தான், சங் பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்லுவார்கள். யூபிஎஸ்சி அதை சொல்லி இருக்கிறது. தோழர் ராஜ்மோகன் அதை கண்டித்திருக்கிறார். நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்த வக்ஃப் அமெண்ட்மென்ட்க்கு எதிரான ரிட் பெட்டிஷன்ல the petitioner believes in the cause of social justice, secularism, egalitarianism and ideologies advocated by EV ராமசாமி நாயக்கர் பெரியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகன் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்று பேசுபவர்களை பாஜகவோட கள்ள கூட்டணின்றாங்க. இவங்க கடைசில ஈவே ராமசாமி நாயக்கர் எழுதி கொடுத்தாங்க. கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுறேன். ஒருவேளை அவர் சொன்னதை நான் இன்னும் பார்க்கல, என்ன கான்டெக்ஸ்ட் சொல்லலாம் தெரியல. நான் அதை பார்த்து எங்க சீனியர் கவுன்சிலே இருந்தாலும் அதை நான் எதிர்பார்த்து நான் மாத்த சொல்றேன். நான் பொறுப்பெடுக்கிறேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, படத்துல இருக்கக்கூடியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், இது என்ன படம் தெரியுமா? ராமசாமி நாயக்கர் என்று பக்கத்து மாநிலத்தில் வெளியான படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா. ராமசாமி நாயக்கர் எழுதியிருக்கு. சமூக நீதி பேசுற ஸ்டாலின் அங்க நின்று கொண்டிருக்கிறார். விடுதலையுடைய ஆபீஷியல் வெப்சைட் சார். எங்களும் ராமசாமி நாயக்கர் வெப்சைட்ல இன்னும் இருக்கு. இத மாத்த சொல்லுங்க. ஸ்டாலின் போட்டது பேசுனீங்க, பதில் கண்டிக்க சொல்லுங்க. பதில் சொல்லணும்னு கேட்டிங்க. தாவேக கண்டிச்சாரு. நான் ஏத்துக்கிறேன். ஸ்டாலினை கண்டிக்க சொல்லுங்க. அவர் கண்டிச்சாரு. தலைப்பை ஒட்டி பேச அவர்ட்ட ஒரு வார்த்தை வாங்குங்க. ஸ்டாலின் நிக்கிறார். அவர் ஸ்டாண்டிங் அப்படினு பேசுங்க. இது மட்டும் சொல்லுங்க. ஸ்டாலின் நிக்கிறார். கண்டிக்கிறார். அவர் ஸ்டாண்ட் என்னதுல? ராமசாமி நாயக்கர் போட்ட தப்பா இல்லையா? அவர் தெரியணும்ல, அவர் நியூட்ரலா சொல்றாரு. ஐயோ அப்படின்றாரு. அப்ப ராமசாமி நாயக்கர் மேடையில அவர் நின்னது தப்பா? இது நம்ம தலைப்பா இல்லையா? பாத்தீங்களா? அவர் காட்றான். அவன் எங்களோட அஃபிடவிட்ல அந்த ரிட்ல அந்த வக்பு வாரி விஷயத்துல அந்த அப்பாராவை எடுத்து காட்டுற அந்த அஃபிடவிட்ல ராமசாமி நாயக்கர் என்பது இருக்குன்னு அவர் காட்டுறாரு. அதை கிராஸ் செக் பண்றோம். அதுல அப்படி தவறாக அப்படி இருந்ததுன்னா அதை தமிழக வெற்றி கழகமும் கண்டிக்குது. அதே நேரம் நம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்களும் அந்த இடத்திலே அதை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம அண்ணன் கொடுத்தாரு பாருங்க ஒரு அடி. அடி 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 திருப்பி அடிக்க வந்தல்லேன்னு சரியான அடி. ஆதாரத்தை அந்த ஸ்பாட்ல அந்த மனுஷனுக்கு எங்கிருந்து தோணுச்சுன்னே தெரியல. ஆந்திராவில் நடந்த ராமசாமி நாயக்கர் என்ற ஒரு திரைப்படத்தின் ஆடியோ லான்ச்சிற்கு சென்ற தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மைக்க பிடிச்சி பேசுறாரு. சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டவர் யார்? வீரமணி அவர்கள். ஏன் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிக்கணும் தோணல? அந்த இடத்துல ஏன் போய் நீங்க பேசல? ஏங்க என்னங்க படத்தோட பேர் ஏன் தெலுங்குல இருந்தனால தெரியலையா? யாரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படத்தோட பேர் என்னன்னு கேட்டா சொல்லியிருக்க மாட்டாங்களா? பெரியார் பேரை சொல்லியே பிழைப்பு நடத்தி ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு இருந்த இந்த திராவிட கும்பலுக்கு செம்பட்டு அடி கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ராமசாமி நாயக்கர்னு போட்ட அந்த திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு சென்று பேசிட்டு வரீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிக்கணும் தோணலையா? அதுதான் எங்களோட அண்ணன் கேட்கிறாரு. சரிப்பா, நீ சொல்லிட்ட என்ன, அதை நான் ஏத்துக்கிறேன். அது சரியா தப்பா இருந்ததுன்னா அதை மாத்திக்கிறேன்றாரு. புரியுதுங்களா? அதை நாங்க எடிட் பண்றதுக்கு அது என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம். ஆனா உங்க முதலமைச்சர் போய் அந்த மேடையில நின்று இருக்காரு. நீ போய் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கிறது உனக்கு தெம்பு திராணி இருக்கா? நீ நடுநிலையாளர் தானே, ஹாட்டை பிடிக்கிறிய ஹாட்டை. இதயம் இல்லாதவர்கள் இதயத்தை பிடிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அங்க ஒரு அடி மண்டையிலேயே. சரிங்க, நீங்க சொல்றீங்களே எங்களோட அஃபிடவிட்ல ரிட்ல எல்லாம் ராமசாமி நாயக்கர்னு இருக்குன்னு. எங்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் யாரு? அபிஷேக் அவர்கள். அபிஷேக் அவர்கள் யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர், சிட்டிங் எம்பி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் எம்பி. அவர் யாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர் தானே. அவர் இப்படி போட சரி, அப்படி போட்டார்னா கூட அதை நாங்க சொல்லி அதை மாத்துறதுக்கு திருத்தறதுக்கான வழியை நாங்க பார்க்க போறோம். எந்த இடத்துலயாச்சும் காங்கிரஸோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க நீங்க கண்டிப்பீங்களா? நீங்க உங்க கூட்டணி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களோட அவர் தான் அந்த அஃபிடவிட்டை ரிட் எல்லாத்தையுமே தயார்படுத்துறாரு. சரி, அதை நாங்க எங்களோட தரப்புல இருந்து நாங்க சொல்றோம், இல்லைங்க இது தவறு மாத்திங்கன்றோம்.
நாங்க எடிட் பண்ணிக்கிறோம். அதை சரி பண்றதுக்கான வழிகளை நாங்க பார்க்கிறோம். உங்களால் முடிந்தால் நீங்க பத்திரிகையாளர் போற இடம்லாம் வந்து தம்பட்ட அடிச்சுக்கிட்டு மார் தட்டிக்கிட்டு கூலிக்கு மார் அடிக்கிற நீங்கள் அதை பத்தி கண்டிச்சு நீங்க பேசுவீங்களா? ஐயா என்னங்க ஐயா முதலமைச்சர் அவர்களே, ஒரு திரைப்படத்தின் நிகழ்வு ஆந்திராவில் நடக்கக்கூடிய ராமசாமி நாயக்கர் என்ற இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் பெயர் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில போய் நீங்க கலந்துக்கிறீங்களேன்னு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? அதை விட்டுடுங்க. இன்னொரு ப்ரூஃபை கொடுக்குறேன். விடுதலை பக்கம் ஒரு வெப்சைட் இருக்குல்ல, விடுதலைன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகலோட பேர் வந்து எங்கும் ராமசாமி நாயக்கர். இன்னைக்கும் அந்த ஆர்டிகல் வந்து லைவ்ல இருக்கு. அந்த ஆர்டிகலுக்கான லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை வந்து உங்களுக்கு நான் போட்டோல ஷோ பண்றேன். அதை நல்லா பாருங்க. ராமசாமி எங்கும் ராமசாமி நாயக்கர்னு விடுதலையில் வரக்கூடிய நாளிதழில் அந்த வெப்சைட்ல வந்து இன்னைக்கும் அந்த ஆர்டிகல் இருக்கு. தமிழ்ல எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் தந்தை பெரியார் எங்கும் தந்தை பெரியார், எங்கும் தந்தை பெரியாரின் புகழ் இப்படி போட்டிருக்கலாம்ல. அது ஏன் எங்கும் ராமசாமி நாயக்கர்னு ஏன் ஜாதியை நுழைக்கிறீங்க? அந்த இடத்துல கண்டிக்க முடியுமா? நான் கேட்கறேன். அப்பாராவை பார்த்தே கேட்கறேன், கண்டிப்பியா நீ? ரைட்டு. அந்த லிங்கை கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துங்க, செக் பண்ணிங்க. இந்த போட்டோவும் ஷோ பண்றேன். அதுக்கப்புறம் இந்த போட்டோவும் காட்டுறேன், அதையும் பாருங்க. இந்த போட்டோவும் பார்த்துருங்க. அந்த திரைப்பட நிகழ்வில் தந்தை பெரியார்னு சொல்லி ராமசாமி நாயக்கர்னு சொல்லி பேர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆந்திராவில் நடந்த அந்த திரைப்பட விழாவில் சிறப்பு யாரு? கே வீரமணி அவர்கள், ஐயா முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் அவர்கள். அந்த புகைப்படத்தையும் நீங்க இப்ப பார்க்கலாம். இந்த புகைப்படம் நல்லா பாருங்க. இவர்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நாள்தோறும் பொழுதன்னைக்கும் நாங்கள் பெரியாரின் கொள்கை, பெரியாரின் ஆட்சி, சுயமரியாதை கட்சி, சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி 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 ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு அதை எதையாச்சும் ஒன்றுத்தையாச்சும் நடைமுறைப்படுத்துறீங்களா? படுத்துவதற்கான தைரியம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எங்க தைரியம் இருக்கு? நீங்க உங்க பையனை காப்பாற்றுறதுக்கு டெல்லி போறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. 4 வருடங்களாக நிதி ஆயோக்கு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளாத நம் நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 4 வருடங்களாக கலந்துக்கல. சொல்லுவாரு, நாங்கள் புறக்கணிக்கிறோம், எங்களுக்கு வரி கொடுக்கல, எங்களுக்கு சேர வேண்டிய நிதி கொடுக்கல, எங்கள் எதிர்ப்பை நாங்கள் காட்டுறோம்னு சொல்லி 4 வருடம் பேசிக்கொண்டிருந்த நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது மட்டும் கலந்துக்கிறார்னா என்ன காரணம், என்ன நோக்கம்? தலைவரோட அறிக்கையை நீங்க பார்த்திருப்பீங்களே, பல பாயாச பசங்களுக்கு தூக்கம் இழந்திருக்கிறார்கள், கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை வந்து தூக்கத்தை கெடுத்திருக்கு. நியாயமா தான் கேட்கிறாரு. ஐயா என்னங்க ஐயா, அந்த இமேஜ் எல்லாம் நீங்க இப்ப நான் போட்டு காட்டுறேன், அந்த போட்டோ எல்லாம் நீங்க பாருங்களேன். என்ன ஒரு பவ்யம், என்ன ஒரு அடக்கம். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை விட ஐயா முதலமைச்சர் அவர்கள், நம்ம ஐயா முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு, முதல் வரிசையில் சேரு, என்ன ஒரு கவனிப்பு. இதைத்தான் நம் தளபதி அவர்கள் சொன்னாரு. வாக்குக்காக காங்கிரசும் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அண்டர்கிரவுண்ட் டீலிங்கில் பிஜேபி கூட கூட்டணியும் வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி. அட் அ டைம் நாங்க 2 காலை தூக்கிடுங்கன்னு விவேக் சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி ஓட்டுக்காக லெப்ட் காலை தூக்குங்க, பதவியை காப்பாத்திக்க ரைட்டு காலை தூக்குங்க, அட் அ டைம் 2 காலையும் தூக்குங்கன்னு வருவார் விவேக் குஷி படத்துல. அந்த மாதிரி ஒரு வேலையைத்தான் இன்னைக்கு திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இவங்க எப்படி போயிட்டு வராங்க பார், எங்கிருந்து எடுக்கிறான் பார் அபிடவிட்ட. இங்க சங் பரிவார் அமைப்புகள் தான் அப்படி பேசுமா? சங் பரிவார் அமைப்புகள் தான் அப்படி பேசும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப் தான் வந்து அப்படி பேசும். மதவாதிகள் தான் வந்து பெரியார் அவர்களை வந்து ராமசாமி நாயக்கர்னு பேசுவாங்கலாம் வந்து மார்த்தட்டி பேசணும். அடடா ஆனந்தம் பேரானந்தம். ஐயா எனக்கு பேச பேச அந்த விஷுவல் என் கண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி ஒரு அடி, தர்மடி. எனக்கு இது போதுங்க, இது போதும். அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு சோசியல் மீடியா பத்தி எரியும், அடி பொளக்கலாம். ஒரு நிறைவான ஒரு எப்படி சொல்றது, எலும்பே இல்லாத ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், சும்மா போன்லெஸ் பீஸ் வச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபுல் படையாளராக இருக்கு. இவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா போவாங்க. இன்னைக்கு இந்த இடி ரைடு, இந்த டாஸ்மாக் ஊழல் பத்தி எல்லாம் வந்து அங்கங்க அப்படியே பாஸ் ஆகி நிற்குது. பார்த்தீங்களா எப்படி நின்றது, எதனால் நின்றது? இதெல்லாம் உங்கள் பார்வைக்கே சமர்ப்பணம். மக்களுக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. முன்னாடியாச்சும் பிரிண்ட் மீடியா ஒரு விஷயம் வருதுன்னா இன்னைக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு பிரிண்ட் ஆகி வரும். அப்போ ஊடகங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்த பேசணும்னா பயந்து பேசும். இன்னைக்கு இருக்க ஊடகங்களும் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலும் இன்னைக்கு மொபைல் இருக்கு, என்ன நடக்குதுன்றதை வந்து பார்க்குறாங்க. இதோ நம்மளை மாதிரி சில யூடியூபர்ஸ்லாம் இன்னமும் வந்து அறத்தின் பக்கம் நின்று உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேருது. மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுறோம். எப்படி உடனே போகுது, எப்படி உடனே நிற்குது, ஒரு அமலாக்கத்துறை எப்படி போகுது, இவங்க எதுக்கு டெல்லி போறாங்க,
அதை தான் எங்கள் தளபதி அறிக்கையில் சொன்னார். கட்சியை காப்பாற்றிக் கொள்ள, கட்சி நிதியை காப்பாற்றிக் கொள்ளன்னு ஒரு போடு போட்டார். இன்னைக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகுது. பிஜேபி இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. ஓட்டுக்காக பிஜேபி அதான் பிளான் பண்ணுது. எனக்கு என்ன அதிமுகனா என் தோழன் திமுக, பிஜேபி கூட இவங்க கூட்டணி வைக்காத கட்சியா? நான் திமுக வாஜ்பாய் கூட கூட்டணி வைக்கல. இவங்க இன்னமும் யோகிய மாதிரியே பேசுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க எந்த லெவலுக்கு அடிமட்டம் வரைக்கும் போய் அல்லசுவாங்க. அந்த மாதிரி இவங்க அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான். அதனால் விழிப்பாக இருங்கள். யார் மக்களுக்கான ஆட்சி பண்றாங்க, யார் மக்கள் நலனுக்காக யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வரும்போது உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள். ஏன்னா உங்க வரலாறு அப்படி இருக்கு. நீங்க ஒரு அம்பு விட்டீங்கன்னா உங்களை நோக்கி 100 அம்பு நாங்க விடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து ஓட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அங்க. அதுவும் எவிடன்ஸோட. நாங்க எங்க கிட்டயும் சொல்லுவோம் பாரு, எங்க கிட்டயும் சீப்பு இருக்கு, நாங்களும் சீவுன்ற மாதிரி. நாங்க கண்டித்து விட்டோம். அபிஷேக் மனு சிங் கிட்ட நாங்க சொல்லுவோம், ஐயா அதை மாத்தீங்க தப்புன்னு நாங்க சொல்லுவோம். எங்க நீங்கள் உங்கள் முதலமைச்சரை கண்டியுங்கள் பார்க்கலாம். தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா மிஸ்டர் அப்பாராவ் அவர்களே? செய்யுங்கள், காத்திருக்கிறோம், திருந்துங்கள், வாருங்கள். அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். நான் இன்னைக்கு வேற 2-3 டாபிக்லாம் பேசலாம் தான் இருந்தேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே மனசு முழுக்க இந்த பக்கம் போயிடுச்சு. அண்ணே ராஜ்மோகன் அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுக்க ஷேர் பண்ணுங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்பி அவர் தவறுதலாக அப்படி நடந்திருந்தா கூட மாத்திக்க போறாரு. எந்த இடத்துலயாச்சும் வந்து அப்போ நீங்க காங்கிரஸ் கட்சி நீங்க குத்தம் சொல்லுவீங்களா? இதெல்லாம் நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியா கூட்டணியில திமுகவும் இருக்கு. நீங்க காங்கிரஸை பார்த்து இந்த கேள்வி கேளுங்க. என்னங்க உங்க கட்சியில் இருக்க ஒரு எம்பி வந்து எங்களுடைய கட்சியின் கொள்கை தலைவர் அவரு, நாங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் பேருக்கு பின்னாடி நீங்க நாயக்கர் நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி நீங்க கேளுங்க. அண்ணன் ராகுல் காந்தி கிட்ட கேள்வி கேட்பீங்களா? முடியுமா? எங்களை மாத்தி மட்டும் கேள்வி கேட்கறீங்க, நாங்க அதை திருத்திப்போம். நாகரிகமான விமர்சனங்கள் ஒரு விஷயத்த எங்க தளபதி மேலேயோ நம்ம கட்சி மேலேயோ வைக்கிறாங்கன்னா அது கரெக்டா இருக்கு, அவங்களோட விமர்சனம் கரெக்டா இருக்கு, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னா மாத்திக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டார் எங்க தலைவர். அது சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், சொல்ற விஷயம் கரெக்ட். அவன் சின்னவனா பெரியவனான்றதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் கரெக்ட்னா அதை உடனுக்குடன் மாற்றக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் தளபதி அவர்கள் மட்டும்தான். அத மாதிரி ஒரு தலைவரை இனி தமிழ்நாடு பார்க்காது. புரியுதுங்களா? நீங்க எங்க கிட்ட வந்து வாலாட்டாதீங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த வீடியோ போடுப்பா, திரும்ப பார்ப்போம். வணக்கம்.